எங்க அருமை தங்க கட்டிகளா ஆதாரம் வேணுமா? காட்ட வேணாம்லாம் நினைச்சேன். ஐயோ எங்க அண்ணன் 16 வருஷமா கத்தி கத்தி வளர்த்த கட்சியா அது. ஒரே வீடியோல இந்த சாக்கடையால எங்க அண்ணனை எக்ஸ்போஸ் பண்ண வைக்கிறீங்க பாத்தீங்களா? உங்களுக்கே நியாயமா இருக்காயா? ஆனா அரசியல் நாகரிகம்னா என்னன்னே தெரியாம என் அம்மாவை இழுத்த பத்தியா அந்த விட மாட்டேன் தங்கம். இறக்குறதுக்கு முன்னாடி எங்க தாத்தா ஒரு விஷயத்த சொன்னாரு. அதாவது கடவுளை தாண்டி ஒரு பயலுக்கும் பயப்படக்கூடாது, எந்த ஒரு பயலுக்கும் தலை குனிஞ்சு நிக்க கூடாதுன்னு. அந்த ரத்தத்துக்கும் கடவுளுக்கும் நான் கொஞ்சமாச்சும் உண்மையா இருக்கணும் இல்லையா தங்கம்? இந்த பத்திரம் என்ன தெரியுமா? சில தங்கங்களுக்கு தெரியும், ஆனா அந்த தங்கங்களை பார்த்து இது உண்மையான தங்கம்னு சொல்லிட்டு ஏமாறுற வெள்ளந்தியான மக்களுக்கு தெரியாது இல்ல. நம்ம பாவப்பட்ட அண்ணன் சீமான் அவர்களும் சாட்டை அவர்களும் தேர்தல் செலவுக்கு காசு இல்லாம, வீட்டு வாடகை கட்ட காசு இல்லாம, சாப்பாட்டுக்கு காசு இல்லாம, வண்டிக்கு டீசல் போட கூட காசு இல்லாம, தன்னோட பிள்ளைக்கு அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு ஃபீஸ் கட்ட கூட காசு இல்லாம கஷ்டப்பட்டு வெறும் 15 கோடி ரூபாய்க்கு வாங்கின சொத்து கோல்டுலயும் லேண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்றதான் ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி மண்ணுல போடுற காசும் பொண்ணுல போடுற காசும் வீணாவே போகாது. நம்ம அண்ணன்களுடைய, அது சீமான் அண்ணன் சாட்டை அவர்களுடைய ஞானத்தை திமுக இத்தனை நாட்கள் நான் விமர்சிச்சேன், இவ்வளவு நாள் தொடர்ந்து விமர்சிச்சேன், ஒரு வருஷம் கிட்ட விமர்சிச்சிருப்பேன். ஆனா ஒரு தடவை கூட என் வீட்டுக்கு ஆள் அனுப்பியோ என் வீட்டை வெட்டுறதுக்கோ கொல்றதுக்கோ வந்தது கிடையாது. திமுக சார்ந்தெல்லாம் நான் பேசல, ஆனா இருந்தாலும் இது வரைக்கும் நான் அஃபெக்ட் ஆனது கிடையாது. என் குடும்பமோ அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ அஃபெக்ட் ஆனது கிடையாது. ஆனா நாம் தமிழர் கட்சி விமர்சிச்ச 2 நாள்ல வெட்டுறது அளவுக்கு வராங்கன்னா யோசிச்சு பாருங்க. எந்த கட்சி தாண்டியும் எப்படி ஒரு தற்கொலை கூட்டம், கொலகார கூட்டம் நம்ம வளர்த்து வச்சிருக்கோம். இந்த சீமானை நம்பி எப்படி வச்சிருக்கோம், இந்த சீமான் வளர்த்த பிறப்புகள், இந்த உடன்பிறப்புகள், இந்த தற்கொலை கூட்டம், கொலகார கூட்டம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். நாம் தமிழர் டிஎம்கே வாச்சும் ஐடி விங்கில் தான் விளையாடுவாங்க. ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சி, அதுக்கு முன்னாடி தான் இந்த சுனந்தாங்கிறவங்க வந்து நாம் தமிழர் கட்சியோட ஐடி விங் செக்ரட்டரி, மாநில செக்ரட்டரி, எனக்கு காலில் மெசேஜ் பண்ணுறாங்க, யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த கான்சிக்வன்சஸ் இதுன்னு தெரில. ஆனால் வீட்டுக்கு வந்து வெட்டி கொள்கிற அளவுக்கு இவங்க வந்து வராங்கிற கான்சிக்வன்சஸ் நான் எதிர்பார்க்கல. சரி ஓகே பரவாயில்ல, கடைசியில் சட்டியோட உட்கார வச்சாங்க மக்கள், இது பண்ணி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. என்ன பண்ணுறது, மக்களுக்காக பேசினா வீட்டில் அப்பா அம்மா யாருக்கும் நிம்மதி இல்லை, எதுவும் இல்லை. ஒரு அட்வொகேட்டா இருந்து என்டிகே ஆதரவாளரின் சட்டையை கிழித்து உட்கார வைத்த பொதுமக்கள் வெட்டுக்கத்தி கொண்டு முடியாது, வெட்டுக்கத்தி அடுத்த வெட்டுக்கத்தி கொண்டு வந்துருக்கானோ, அடுத்த வெட்டுக்கத்தி கொண்டு வந்துருக்கானோ, அடுத்த வெட்டுக்கத்தி கொண்டு வந்துருக்கானோ, அடுத்த வெட்டுக்கத்தி இனத்தை கொண்டு வந்தீங்க, வெட்டுக்கத்தி இனத்தை கொண்டு வந்தீங்க, வெட்டுக்கத்தி இனத்தை கொண்டு வந்தீங்க, பேச வந்த ஆட்கள் வெட்டுக்கத்தி இனத்தை கொண்டு வந்தீங்க, பேச வந்த ஆட்கள் வெட்டுக்கத்தி இனத்தை கொண்டு வந்தீங்க. அட்வொகேட் வீட்டில் கால் வைத்த கொஞ்ச நேரத்திலேயே அதிரடி காட்டிய போலீஸ் அதிகாரி. பேச வந்தாங்க வெட்டுக்கத்தி இனத்தை கொண்டு வந்தீங்க, பேச வந்தவங்க எதுக்கு வெட்டுக்கத்தி கொண்டு வந்தீங்க, வெட்டுக்கத்தி இனத்தை கொண்டு வந்தீங்க, வெட்டுக்கத்தி இனத்தை கொண்டு வந்தீங்க. என்ன அரசியல் வட்டாரத்தில் தீயாய் பரவி வரும் ஒற்றை சம்பவம்.